ஈவு இரக்கம் மனிதநேயம். அது ஒரு பொம்மை கடை. அந்த கட்டுரை இப்படி தொடங்குகிறது, அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டேன் வாசிச்சோன்னு. அது ஒரு பொம்மை கடை. அந்த பொம்மை கடைக்குள் உள்ளே நுழைந்தால் விதவிதமான பொம்மைகள் நம்மை அன்போடு அழைக்கிறது. எல்லாம் ஆண்டவன் பொம்மைகள் தான். கொலுவிற்றிருக்கக்கூடிய கொலு பொம்மைகளாக இருந்தாலும் கூட நம் குறை போக்கக்கூடிய ஆண்டவன் பொம்மைகளாக இருக்கிறது. எத்தனை எண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள். பொம்மைகளுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனாலும் கூட ஒன்று பஞ்சு பொம்மை, ஒன்று களிமண் பொம்மை, ஒன்று சர்க்கரை பொம்மை. இப்படி பொம்மையில்தான் வேறுபாடே தவிர நிறத்தில் உருவத்தில் அல்ல. பஞ்சு பொம்மை, களிமண் பொம்மை, சர்க்கரை பொம்மை எல்லாம் தங்களுடைய எண்ணத்தை மகிழ்ச்சியோடு வெளிப்படுத்துகிறது. ஈவு இரக்கம் மனிதநேயத்தை உள்ளடக்கிய இந்த கதையை ஓர் நிமிடம் உள்வாங்கி சிந்தித்து பாருங்கள். இந்த பஞ்சு பொம்மையை எடுத்து பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீருக்குள் போட்டால் இந்த பஞ்சு பொம்மை ஆண்டவன் உருவம் என்றாலும் அப்படியே நீரை உறிஞ்சி தனக்குள் மட்டுமே வைத்து கொள்கிறது. என்ன இது? அடுத்து இருக்கக்கூடிய மண் பொம்மையை எடுத்து பாத்திரத்து தண்ணீருக்குள் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக கரைகிறது. தானும் கரைந்து தண்ணீரையும் கரைத்து யாருக்கும் பயன்படாத பாத்திரத்து தண்ணீராக மாறுகிறது. மூன்றாவதான சர்க்கரை பொம்மையை பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் கரைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணீர் சிந்துவது போல கசிந்து 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 உருகி 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 பாத்திரத்தின் உருபொருளையே மாற்றி தித்திக்கும் இனிப்பாக மாற்றுகின்றது. இப்போது சிந்தியுங்கள். சிலர் ஈவு இரக்கம் மனிதநேயம் இல்லாமல் பஞ்சை போல உறிஞ்சி தன் பொருட்களை தனக்கென்று வைத்து கொள்கிறார்கள். சில பேர் ஈவு இரக்கம் மனிதநேயம் இல்லாமல் தானும் கெட்டு தண்ணீரையும் கெடுக்கக்கூடிய மண்பொம்மையைப் போல தானும் கெட்டு சுற்றத்தாரையும் கெடுக்கிறார்கள். மூன்றாவது சர்க்கரை பொம்மையைப் போல ஈவோடு இரக்கத்தோடு மனிதநேயத்தோடு தன்னிலை இழந்து தன் சுற்றத்தாரையும் தித்திக்கும் இனிப்பால் மகிழ்விக்கக்கூடிய சர்க்கரை பொம்மைகளாக மனிதர்கள் மாற வேண்டாமா என்கின்ற இந்த ஜென் கதை தான் இந்த தலைப்புக்குள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இரக்கம் என்பது அவனவன் சிந்தனையில் எவ்வளவு மாறுபாடுகள் என்று அந்த கதை தொடங்குகின்றது. ஒரு குடிசை வீடு அந்த கிராமத்தில் பற்றி எரிகின்றது. பல ஆண்டுகள் நினைத்து நினைத்து கட்டி உருவாக்கிய அந்த விவசாயி ஐயோ ஐயோ என்று பதறுகின்றான். அடுத்த நொடியில் அவன் தோள் பற்றி ஒரு கரம் சொல்லியது, கவலைப்படாதே, இந்த வீட்டை இந்த குடிசையை ஊர் பண்ணையாரிடம் உன் அப்பா என்றோ விட்டுவிட்டார், எனவே இது உன் வீடு இல்லை என்றவுடன் ஐயோ என்ன செய்வது, விதி வலியது, நெருப்பு தன் விளையாட்டை காட்டுகிறது என்று சொன்னார். எதிரிலிருந்து வந்த அப்பா, மகனே சற்று அவசரப்படாதே, பண்ணையார் பத்திரப்பதிவு நடத்தவில்லை, பல நாட்கள் கழித்து வைத்து கொள்ளலாம் என்றவுடன் ஐயோ அம்மா என்று கதறி கதறி அழத் தொடங்கினான். இந்த கதையை சொன்னவுடன் ஒரே தீதான், ஒரே நெருப்புத்தான், ஒரே குடிசைதான். ஆனால் மனிதனுடைய மனம் தன் வீடு எரிகிறது என்றவுடன் அழத் தொடங்கினான். பண்ணையாருக்கு விற்றுவிட்டார் என்றவுடன் இவன் எவ்வளவு சித்தாந்தம் வேதாந்தம் பேசினான். விதி வலியது, நெருப்பு தன் வேலையை செய்கிறது என்றான். மீண்டும் ஒருவர் வந்து இல்லை இல்லை அது உன் வீடு என்று சொன்னவுடன் மீண்டும் இரக்கமற்று ஈவற்று மனிதநேயம் சற்றும் இல்லாமல் ஐயோ என்று அழுகின்றான். எப்பொழுதுமே துன்பமும் துயரும் தனக்கு வருகின்ற போது வலிக்கிறது, பிறருக்கு வருகின்ற போது நம்மை ஏமாப்படைய செய்கின்றது. இதுவா வாழ்க்கை? இல்லை நண்பர்களே. வாழ்க்கையை அந்த கட்டுரை இப்படி முடிக்கிறது. 1893 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவினுடைய சிகாகோ கொலம்பஸ் அரங்கம் என்று அதற்கு பெயர். அமைதி நிலவுகிறது. யாரும் சலனமற்று இருக்கிறார்கள். அரங்கத்தின் எண்ணிக்கை 1000 கூட்டுகின்றது. சலனமற்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில்
மிட்டாமிராசும் கோட்டும் சூட்டும் அணிந்த மனிதர்கள் வந்து அமர்கின்றார்கள். அங்கே ஒரு பக்கிரி உருவத்தில் ஒன்றும் இல்லாமல் ஒரு காவி உடையோடு வந்தக்கூடிய இளைஞனை எல்லோரும் மேடைக்கு அழைத்த போது எள்ளி நகையாடி ஈவி இறக்க மனிதநேயம் இல்லாமல் ஒற்றை பார்வையில் உலகமே விளங்கியது. ஈவு இறக்க மனிதநேயம் இல்லாமல் ஒற்றை பார்வையில் அந்த காவி உடை இளைஞனை உலகமே விளங்கியது. அந்த இளைஞன்தான் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேச்சை தொடங்குகின்றான். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேச்சை தொடங்கி, எல்லா நதிகளும் கடலில் கடக்கிறது, எல்லா மதமும் ஆண்டவனை நேசிக்கிறது, எல்லா நதிகளும் கடலில் கடக்கிறது, எல்லா மதமும் ஆண்டவனை நேசிக்கிறது, பிறரை ஈவோடு இரக்கத்தோடு மனிதநேயத்தோடு நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தன் பேச்சை நிறைவு செய்தபோது அரங்கம் நிறைந்த 1000 பேரும் எழுந்து நின்று கைத்தட்டி தங்கள் இதயத்தில் இரக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் விடைபெற்றார்கள். அப்படி பேசிய இளைஞன் விவேகானந்தன் என்று முடிகிறது. எனவே நாம் திருக்குறள் படிப்பதோ விவேகானந்தர் சொல்லை கேட்பதோ ஜென் கதையை படிப்பதோ முக்கியமல்ல. ஆண்டவனின் அன்பை பெற்று வாழ்க்கையில் ஆனந்தம் பெற அடிப்படை தேவை ஈவு இரக்கம் மனிதநேயம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.